தளபதிக்காக இந்த வாக்கு அவர் சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை மத்திய விஜய், மதுரை கிழக்கு விஜய் 234 தொகுதியிலையும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி விஜய் அவர்களை நல்லாட்சி தருவாருன்னு நம்பிக்கை அளிச்சு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. களத்துல நிக்கிறதே விஜய் அவர்கள். இதுல பிடிஆர் என்ன, சுந்தர்சி என்ன, விஜயண்ணா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம இப்போ அன்புமணி ராமதாஸ் கூட இப்போ வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. யாரை கூட்டணி சேர்க்கிறாங்கன்றது தெரியாது. எனக்கு காங்கிரஸ் வந்தாலும் ஓகே, இல்லை பாமக வந்தாலும் ஓகே தான். யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி கூட்டம் போய் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சிடும். இன்னும் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. விஜய் அவர்கள் இன்னும் நடிகர் தான், அவர் நம்பி நாங்கள் எப்படி கொடுக்குறது மாதிரி பேசிட்டு தான் இருக்கு. மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. நீங்க சோசியல் மீடியால சொன்னா யாரும் மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. சார் மெஜாரிட்டி 100% பார்த்தீங்கன்னா 135 மெஜாரிட்டி இருக்குது சார். இது யார் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு மரியாதைக்குரிய ஜெனரல் செக்ரட்டரி சார் அறிவிப்பாங்க. போன வாரம் வரைக்கும் விஜய் அவர்கள் 2 தான் ஜெயிப்பார், 3 தான் ஜெயிப்பார், 4 தான் ஜெயிப்பார். ஒரு மேஜிக் நடந்ததா இல்லையா தமிழ்நாட்டில்? அந்த மாதிரி கவர்னர் கூப்பிடும் போது ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் எல்லாம் நீங்கள் பார்க்க தான் முடியும். ஆல்மோஸ்ட் தளபதி தான் வருவான்னு ஆல்ரெடி இது ரைட். ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா கூட்டம் தான் வரும், ஓட்டு வராதுன்னு நினைச்சாங்க. அப்புறம் எதிர்கட்சியா வர வாய்ப்பு இருக்குன்னாங்க. இப்போ சிஎம்ஏ ஆக போறாரு. என்னன்னா ஒரு 10 சீட்டு காங்கிரஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பாமக அப்படிதான் போகணும் நாங்க நினைக்கிறோம். ஒரு வரலாற்று தலைவன் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருப்ப மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலைவர் சொன்னதான், ஜனநாயகத்திற்கும் வனநாயகத்திற்கும் இடையே நடைபெற்ற ஆதிக்கவாதிகளுக்கும் அன்றாடங்காட்சிகளுக்கும் நடந்த யுத்தம். அதில் நாங்கள் அன்றாடங்காட்சி யுத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். சாமானியன் சரித்திரமாக்கப்பட்டிருக்கிறான் இந்த தேர்தலில். ஆரூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கதிர். இன்றைக்கி நான் டிவிகேவோட ஹெட் ஆஃபீஸான பனையூருக்கு வந்திருக்கோம். என் பின்னாடி பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 தொண்டர்கள் இங்கே சுற்றி இருக்காங்க. இந்த ஈசிஆர் வந்துட்டிங்கன்னா பனையூர் ஃபுல்லாக ஒரு 1000 போலீஸ் பலத்த பாதுகாப்போடு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆக போகிற நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் எம்எல்ஏ ஜெயிச்ச வேட்பாளர்கள் எல்லாமே விஜய் கூட்டிகிட்டு இங்கே ஒரு ஆலோசனை கூட்டம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொங்கு சட்டமன்றம் அமைய போகுது இல்லைங்களா? அதுக்காக எந்த கட்சி கூட இணையிறது, சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்பட போகுது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் நடைபெற்றுட்டு உள்ள அந்த கூட்டம் உள்ளே நடைபெற்று இருக்கு. முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட போறாங்க. நம்ம இங்க இருக்க தொண்டர்கள்கிட்ட தொங்கு சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி தேவைப்படும். 118 சீட் இருந்தால் தான் ஆட்சி அமைய முடியும் இல்லையா? மீதி இருக்க சீட்டுக்கு எந்த கட்சி கூட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கும், தொண்டர்கள் என்ன ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இங்க இருக்கவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப சிறப்பா போச்சு. தளபதி அவர்களை பார்த்து நன்றி தெரிவிச்சோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு தளபதிக்காக விழுந்த வாக்கு. அவர் சொல்ற மாதிரி திருப்பரங்குன்றம் விஜய், மதுரை மத்திய விஜய், மதுரை கிழக்கு விஜய் 234 தொகுதியிலையும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி விஜய் அவர்களை நல்லாட்சி தருவாருன்னு நம்பிக்கை அளிச்சு மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதனால நாங்கள் நன்றி சொல்லியிருக்கிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆகணும். கவர்னர் அழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அம்பேத்கர் சட்டத்திட்டத்தின்படி அழைப்பார். நீங்கள் லாங்கில் இருக்கிறாங்க, கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க, எல்லோரும் இங்கே இருந்தால் உடனே வரலாம்னு சொல்லியிருக்கேன். மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுறது 118 தேவைப்படுது. காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதில் என்ன கட்சிகள்லாம் வரலாம் சார்? மெஜாரிட்டி 100% பார்த்தீங்கன்னா 135 மெஜாரிட்டி இருக்குது சார். இது யார் கூட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்கன்னு மரியாதைக்குரிய ஜெனரல் செக்ரட்டரி சார் அறிவிப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? போன வாரம் வரைக்கும் விஜய் அவர்கள் 2 தான் ஜெயிப்பார், 3 தான் ஜெயிப்பார், 4 தான் ஜெயிப்பார். ஒரு மேஜிக் நடந்ததா இல்லையா தமிழ்நாட்டில்? அந்த மாதிரி கவர்னர் கூப்பிடும் போது ஒரு மேஜிக் நடக்கும். அந்த மேஜிக் எல்லாம் நீங்கள் பார்க்க தான் போறீங்க. நீங்கள் போட்டிட்டு பிடிஆரையும் அதுக்கு வாஷ் அவுட் பண்ணீங்க. அது எப்படி எதிர்பார்த்தீங்களா சார் இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி? அதான் நான் சொல்கிறேன் சார், களத்தில் நிற்கிறதே மரியாதைக்குரிய தமிழக விஜய் அவர்கள். இதில் பிடிஆர் என்ன, சுந்தர்சி என்ன? நான் கேட்குறேன், பிடிஆர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ளை சாரோட நண்பர் தானே, மாப்பிள்ளை சாரோட தோழர் தானே. நீங்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தீங்களே, ஐடி மினிஸ்டராக இருந்தீங்களே. இந்த மதுரை மத்திய கோவில் நகரம் சார், மதுரை மத்திய அத்தியாவசியத்தை சரி பண்ணீங்களா? முழுக்க இந்த பிடிஆர் அவர்கள் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. நான் பார்த்தீங்கன்னா, நான் இவர் வெளியில் இருந்து வந்தவர், அவர் வெளியில் இருந்து வந்தவர்னு சொல்லிட்டு மதுரை மல்லியை சுற்றிட்டு வர்றாரு தான் நான் சொல்கிறேன். மதுரை மல்லி அவர் சுற்றிட்டு வந்தது. ஆனால் மத்திய மக்கள் வச்சாங்க அவருக்கு ஒரு கொல்லி. அந்த கொல்லியை வச்சு நீங்கள் முடிச்சு விட்டாங்க. பிடிஆருக்கும் ரொம்ப மத்தியக்கும் தொடர்பே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. தாவேக்கா 108 இடங்களை வெற்றி பெற்றாங்க. பெரும்பான்மைக்கு 118 தேவைப்படுது. என்ன பேசியிருக்க வாய்ப்பு இருக்கும்? யார் கூட அலைன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும்? ஆக்சுவலாக நம்ம சார் கூட, நம்ம விஜயண்ணா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம இப்போ அன்புமணி ராமதாஸ் கூட இப்போ வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் கூட்டணி வைக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. யாரை கூட்டணி சேர்க்கிறாங்கன்றது தெரியல. என்ன கேசிங்க? ஒரு தொண்டராக உங்களுக்கு சில விருப்பம் இருக்குல்ல, காங்கிரஸ் வந்தால் நல்லா இருக்கும், பாமக வந்தால் நல்லா இருக்கும், அப்படிதான் இருக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்காது?
எனக்கு காங்கிரஸ் வர்றது பிடிக்கும் சார். காங்கிரஸ் வந்தாலும் ஓகே, இல்லை பாமக வந்தாலும் ஓகே தான். ஏன்னா எனக்கு ஆப்போசிட்டில் எனக்கு ஏடிஎம்கே சைடோ டிஎம்கே சைடோ யார் கூட்டணி வச்சிடக்கூடாதுன்றது தான். ஏன்னா டிஎம்கே கூட இப்போ மறுபடியும் கூட்டணி வைக்க போகிறதாவும், இந்த தொகுதி இவங்களோட இந்த ஆட்சி அவங்க கேட்கிறதாவும் இப்போ கேள்விப்பட்டேன். இது ஃபுல்லாக நம்ம எடப்பாடி நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் கட்சி தலைவர் ஆகிறோம் அப்படின்றது அது ஒரு பொழுது நடக்காத காரியம். அப்படி அந்த இது எங்களுக்கு தேவையும் கிடையாது. ஸோ மற்ற யார் கூட்டணி வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் சார். இப்போ திமுக பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல ஸ்டாலின் அவர்களே தோற்று போயிருக்காங்க. அந்த எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு சிஎம் கேண்டிடேட்டே தோற்க போகிறது இது முதவாட்டியாக இருக்குது. கண்டிப்பாக இது வரலாற்றிலே காணாத ஒரு உண்மை தான். ஏன்னா எந்த தொகுதியில் எப்படி தோத்தாலும் திமுக அதுக்கு முன்னாடி தோல்வி தழுவி இருக்குது. ஆனால் சொந்த ஊர்லேயே இருந்து குளத்தூரில் ஃபஸ்ட் டைம் இது தோல்வி தழுவி இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ஒரு இது 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 மூலமாக அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சொந்த இடத்துல இருந்து அவங்க தோத்துக்கிறது அவங்களுக்கு பெரிய அசிங்கம் தான், வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு. அந்த அளவுக்கு அவங்க நடந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மக்களுக்கு நல்லது செய்கிறதுலேருந்து அந்த ஏரியா மக்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட போய் தான் நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால சந்தோஷம். தொகுதியில் சிட்டிங் மினிஸ்டரே தோத்து போயிருக்காங்க. ஆமாம் சார். இது விஜய் அலைன் மாதிரி சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? 234 தொகுதி சார், அதாவது தோத்தவங்க வாய் மட்டும் தான் பேசுவாங்க. அண்ணங்கிட்ட ஒருத்தவங்க போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்க தோக்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அதுதான் உண்மை. அவங்க போட்டிடுறப்ப தோக்கணுன்ற முடிவுக்கு அவங்க ஆரம்பத்தில் அண்ணன் உள்ள வந்தப்ப எவ்வளவோ கமெண்ட் பண்ணாங்க, எவ்வளவோ கேலி பண்ணாங்க. எதையுமே அண்ணன் பொருட்படுத்தாம தமிழ்நாடு மக்களை ஃபுல்லா நம்பினாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்புன்னு வச்சாங்க. இன்னைக்கு கணிக்கிறத அவங்க அன்னைக்கே கணிச்சாங்க. இன்னைக்கு ஜனநாயகன்றது தமிழ்நாட்டோட ஒவ்வொரு குடிமகனையுமே ஜனநாயகன் ஆக்கிட்டாங்க. அந்த மக்களுமே நம்மளோட மக்கள் நம்ம அண்ணனை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஓட்டு போட்டதுக்காக. அண்ணனை நம்பியிருக்காங்க. அண்ணனுமே அவங்க நம்பிக்கை காப்பாற்றுவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். இப்போ தாவேகா 108 இடங்கள் பெற்று முன்னே இருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது எதிர்பார்த்தீங்களா? ஆமாஜி, நாங்கள் எதிர்பார்த்தோம் 100 சீட்டு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தோம். 100க்கு மேலே தான் எதிர்பார்த்தோம். அதேமாரி எங்கள் தளபதி நினச்சபடியே 108 சீட்டை நாங்கள் தக்க வச்சுருக்கோம். பெரும்பான்மையை நாங்கள் நல்லா வாங்கியிருக்கோம். இது தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சரி இதுமாரி எதிர்பார்க்கவே இல்லை. தமிழக மக்களும் அவங்க சரியான தீர்ப்பை எங்கள் தளபதிக்கு கொடுத்துருக்காங்கிறது தான் இன்றைக்கி உண்மை. இன்றைக்கி கள நிலவரம் இதுதான் உண்மை. இன்றைக்கி பனையூரில் ஆலோசனை கூட நடைபெற்றுட்டு இருக்கு. இப்போ தலைவர் என்ன சொல்லியிருப்பார்? எந்த கட்சி கூட சேர்றதுக்காக ஆலோசனை கூட நடைபெற்றுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எங்கள் தளபதி கூட மூத்த அரசியல் நிர்வாகிகள் அண்ணன் செங்கோட்டை அண்ணன் இருக்கார். இன்னும் சில நிர்வாகிகள் அண்ணன் இருக்குது. சிடி நிர்மல்குமார் அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் கலந்து ஆலோசனை முடிவு பண்ணி எங்கள் தளபதி நல்ல மக்களுக்கு யார் கூட கூட்டணி வச்சா நல்லது நடக்குமோ அவங்க கூட தான் எங்கள் தளபதி ஆட்சி அமைப்பார். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல ஆட்சி தருவார். நம்பிக்கை, வெற்றி. இப்போ தொண்டர்களை நீங்கள் இப்போ காங்கிரஸ் சீட்டு வச்சுருக்காங்க, பாமக வச்சுருக்காங்க, விசிகா, சிபிஎம்லாம் இருக்குது. யார் வந்தால் பெட்டராக இருக்குன்னு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ தளபதி கூட? இல்லை ஜி, அதான் எங்களோட கருத்து எங்களுக்கு மக்களுக்கு நல்லது தரக்கூடிய ஆட்சி கருத்து யார் வந்தாலும் எங்களுக்கு நல்லது தான். தளபதி முடிவெடுப்பார். மூத்த அரசியலோட நிர்வாகி எடுத்து நல்லது வழிகாட்டுவான்னு நம்பிக்கை இருக்குது. போதும், எங்களுக்கு அவ்வளோதான் ஜி. 1952 சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 52க்கு அப்புறம் நடந்த தேர்தலில் இந்த மாதிரி தனி ஒருவராக நின்று இவ்வளோ வாக்கு சீட்டு வாங்கினதே கிடையாது. ஆனால் இவர் சரியாக பண்ணியிருக்கார். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 68 ஆண்டு கால திராவிட மாடல் அரசில் அவங்க கிட்டத்தட்ட 1952க்கு பிறகு 2021 ஏப்ரல் மாதம் வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தான். கிட்டத்தட்ட கலைஞர் ஆண்டார், ஜெயலலிதா அம்மையார் ஆண்டாங்க, காமராஜ் ஆண்டார், பக்தர் பல ஆண்டாங்க. ஆனால் இவர் ஏப்ரல் 21 5ஆம் மாதத்துலேருந்து இந்த ஆட்சி முடிவு வரைக்கும் 5.25 லட்சம் கோடி வாங்கியிருக்காரு. அப்போ இது நிர்வாகம் திறமையான நிர்வாகமா? இவங்க மாறி மாறி சவாரி பண்ணுறாங்களே, ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா, ஒரு மாற்றம் உருவாகாதா என்று 1996 மக்கள் முடிவு பண்ணாங்க. அதை ரஜினிகாந்த் சார் தவற விட்டார். அதுக்கப்புறம் 2006 விஜயகாந்த் வந்தார், மக்கள் தவறு விட்டாங்க. ஆனால் எங்கள் தலைவர் கழகத் தலைவர் நிறுவனர் அவர்கள் விஜய் அவர்கள் அவரும் தவறல, மக்களை தவறவில்லை. அதனால் நாங்கள் எதிர்பார்த்த தனி மெஜாரிட்டி இருந்தாலும் இது நாங்கள் வரவேற்கிற விஷயம். இப்போ தொங்கு சட்டமன்றம் வரதுமா இருக்குது. எந்த கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக சார், அறிவானது. எங்களுக்கு கொள்கை எதிரி பிஜேபி வரக்கூடாது. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதில் எங்களுக்கு ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கிற பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எங்களை கூட தான் இருந்தார். அன்றைய தமிழ்நாடுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய முயற்சியால் அது வீணடிக்கப்பட்டது. இப்போது அவர்கள் பாரதிய ஜனதா இல்லாமல் ஒரு தமிழகம் உருவாக்கம் என்றால் நிச்சயமாக காங்கிரஸும் மற்றும் சிபிஐ, சிபிஎம் மற்றும் பாமக வருவதற்கான வாய்ப்புகள் மிக தெளிவாக உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? தாவேகா இப்போ மெஜாரிட்டி அவங்க நிற்கிறாங்க, இது நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்த்தோம்ப்பா. ஏன்னா
ஒட்டுமொத்த 234 தொகுதியிலுமே ஒரே ஒரு முகம்தான், ஒரே ஒரு வேட்பாளர் தான். அது நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் மட்டும்தான். ஸோ அவர்களுக்காகவே கண்டிப்பாக நாங்கள் இத்தனை சீட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் அவர் மட்டும்தான். திமுக பற்றி நான் நினைக்கிறீங்க இந்த வாட்டி? ஏன்னா அவங்க வந்து இந்த அளவு சரிவு எதிர்பார்த்துருப்பாங்களா, எப்படி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பணநாயகம் தோற்றது, ஜனநாயகம் வென்றது. இப்போ வந்து பெரும்பான்மைக்கு 118 தேவைப்படுது. ஹங்கர் அசெம்பிளி தான் வரப்போகுது. இப்போ கூட்டம் நடைபெற்று இருக்கும், உள்ள ஆலோசனை கூட நடைபெற்று இருக்கும். யாரோட வந்து எந்த கட்சியோட சேர்ந்தா பெட்டராக இருக்குன்னு தளபதி ஃபீல் பண்ணி நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட தொண்டர்கள் என்ன ஆசைப்படுறீங்க? இது எல்லாமே தலைமை முடிவெடுக்கும். இப்போ வந்து எலெக்ஷன் ரிசல்ட் நேற்று வந்துருச்சு. தாவேக்கா 108 இடங்கள் பெற்றிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து தளபதி தான் வருவான்னு ஆல்ரெடி இது இதாயிடுச்சு. எப்படின்னா ஓட்டு தான் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்கன்னா ஓட்டே வராது, கூட்டம் தான் வரும், ஓட்டு வராதுன்னு நினச்சாங்க. பார்த்தா அப்புறம் வந்து எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குன்னாங்க. இப்போ சிஎம்ஏ ஆக போகிறாரு. என்னன்னா ஒரு 10 சீட்டு, அதுக்கு தான் இப்போ இந்த கூட்டணி இது நடந்துருக்கு. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? தொண்டர்கள் வந்து இன்னொரு 10 சீட்டு தேவைப்படுதில்ல பெரும்பான்மைக்கு. இப்போ எந்த கட்சி வந்து ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும்? என்ன மாதிரி தலைமை முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல, காங்கிரஸ் தான் பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ப்ளஸ் பாமக அப்படி தான் போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது எப்படின்னு தெரியல. இங்கே நடக்கிறத சொல்கிறாங்க, அது என்னென்ன மேலிடத்தில் தான் தெரியும். இப்போ திமுக வந்து இந்த அளவு வந்து படுதோலியாகவும் நினச்சிருக்கீங்களா? முக்கியமாக வந்து கொளத்தூரில் வந்து ஸ்டாலின் அவர்களே தோற்று போனது வந்து ரொம்ப ஆச்சரியவுற்ற முறையில் இருந்தது. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் எதுவும் பண்ணலை, அந்த தொகுதிக்கு பண்ணியிருந்தா அவர் ஜெயிச்சிருக்க போகிறாரு. எதுவும் பண்ணலை, அதனால தான் வேற ஒருத்தர் வந்திருக்காரு அந்த இடத்துக்கு. அவர் நல்லது பண்ணியிருந்தா அந்த மக்களே அவங்கள ஜெயிச்சு வைக்க போகிறாங்க. அவர் எதுவும் நல்லது பண்ணல, அதனால ஒரு மாற்றம் வரணும், அதனால அவங்க மாற்றிட்டாங்க. வேற ஒன்றும் வந்து யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி கூட்டம் போய் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். இன்னும் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. வந்து இன்னும் விஜய் அவர்கள் வந்து இன்னும் நடிகர் தான், அவர் நம்பி நாங்கள் எப்படி கொடுக்குறது மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னும் வந்து முதல்ல வந்து யார் விமர்சனம் வச்சுட்டு இன்னும் இருக்காங்க? வெளியே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நீங்க? மக்கள் தீர்ப்பு எழுதிட்டாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் சொன்னால் யாரும் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ரைட், நன்றி. ஆனால் இப்போ வந்து தாவேக்கா 108 இடங்களை பெற்றிருக்காங்க, முன்னிலை இருக்காங்க. இந்த வெற்றி எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோம். நாங்கள் களத்தில் இறங்கி நல்லா வேலை செஞ்சோம். அதில் ரொம்ப எதிர்பார்த்த வெற்றி தான் இது. இதையை விட அதிகமாக எதிர்பார்த்தோம். தனி மெஜாரிட்டி வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ 10 சீட்டு கம்மியாக இருக்குது, அது நாங்கள் பேசி சரி பண்ணி கொடுத்துருவோம். எந்த கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா பேசிகிட்டு இருக்காங்க? உங்களுக்கு தொண்டர்களாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். இல்லை, அது 10 கட்சிக்கிட்டே தலைமை பேசுவாங்க. அவங்க தலைமை பேசி ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. சில பேர் சொல்கிறாங்க காங்கிரஸ் கூட போயிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் பாமகன்றாங்க, சில பேர் சிபிஐன்றாங்க. எது வந்தால் நீங்கள் தொண்டர்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க? இல்லை, எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த 10 சீட்டு வந்தால் எங்களுக்கு ஓகேன்ற மாதிரி தான். எங்களுக்கு தனி இது மெஜாரிட்டியோட தளபதி வந்து ஆட்சி அமைக்கிறது வசதியாக இருக்குன்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் பண்ணுது. தலைமை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோற்கடிக்கப்பட்டாங்க. அது பெரும் பேசு பொருளாக பேசப்பட்டுச்சு. அதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? அது எதை பிரதிபலிக்குது? இது மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்கன்றது மட்டும் நல்லா நம்மளுக்கு புரியுது. இளைஞர்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. மகளிர் வந்து நம்மளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறது மட்டும் நல்லா தெரியுது. மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க. வேற ஒன்று அது இந்த வாட்டி வருவாருன்றது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. வருவாரான்றது அவன் சந்தேகமாக தான் வந்துட்டாரு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. யார் என்ன சொல்கிறது தெரியல. நீங்கள் எவ்வளோ சீட் எதிர்பார்த்தீங்க? இவங்க இவ்வளோ ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும், வாட்டி நிற்கிறாங்க வேற அப்படின்னு இருக்கும்ல? அப்படி எதுவும் தெரியல. வருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தது அடிக்கடி. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப அதுலேயே ஆழ்ந்த இதாக இருப்பார். அதுக்குன்னே சேலந்து சென்னைக்கு வந்துடுவார். கொடி கட்டிட்டு பைக்கில் வருவார். எங்கே இருந்து? நாங்கள் சேலந்து வரோம். சேலம் வாழப்பாடி இருக்குலாம், அங்கேருந்து வரோம். அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் இதுலேயே சரி வரணும் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்தோம். தாவேக்கா விஜய் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்துருக்கோம். நந்தனாவில் பார்த்துருக்கோம். மீட்டிங் போனோம், அங்கே பார்ப்போம். இங்கே அப்புறம் இங்கேயும் பார்த்தோம். அப்புறம் வரும்போது வர வழியில் பார்த்தோம். 118 மெஜாரிட்டி தேவைப்படுது. தாவேக்கா 108 இடங்கள்ல என்ன தலைவர் வந்து பேசியிருக்காரு? காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் எந்தெந்த கட்சிகளாம் இணைகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு? அது எங்கள் தலைவர் அறிவிப்பார். நான் அறிவிப்பதற்கு சரியான உகந்ததல்ல. தலைவர் அறிவிப்பாங்க. ஒரு வரலாற்று தலைவன் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருப்ப மகிழ்ச்சியில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இப்போதைக்கு தலைவர் அறிவிப்பாங்க. அதுவரை நாங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம். சரி, இன்னொரு விஷயம் வந்து நேற்று திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோற்கடிக்கப்பட்டது. இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது, பேச்சு பொருளாக இருக்கப்பட்டது. இது நீங்கள் எப்படி இப்போ சார் பார்க்குறீங்க? எங்கள் தலைவர் சொன்னதான், ஜனநாயகத்திற்கும் வனநாயகத்திற்கும் இடையே நடைபெற்ற குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நடந்த யுத்தம், ஆதிக்கவாதிகளுக்கும் அன்றாடங்காட்சிகளுக்கும் நடந்த யுத்தம். அதில் நாங்கள் அன்றாடங்காட்சி யுத்தத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். சாமானியன் சரித்திரமாக்கப்பட்டிருக்கிறான் இந்த தேர்தலில். அதுதான் நாங்கள் பார்க்குறோம். நிச்சயமாக எங்கள் தலைவர் அடுத்த கட்ட பயணத்தை தொடங்குவதற்கான அடித்தளத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார். பொறுத்திருங்கள், 2 நாள்
கடைசியாக ஒரு கேள்வி, இன்னும் சில பேர் வந்து தாவேக்கா தலைவர் விஜய் வந்து அவர் நடிகர் தான், அவரை நம்பி நாங்கள் எப்படி நாட்டை கொடுக்குறது, அவர் ஆட்சி சிறப்பாக பண்ணுவாரா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வைக்கிறாங்க. இன்னும் தற்கொலையின் மாதிரியும் சொல்கிறாங்க ரசிகர்கள். அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த தற்கொலைகளுக்கு நாங்கள் பதில் சொல்வதில்லை. வேற என்ன இருக்குது சொல்லுங்க. அதனால் இது எல்லாம் முதல்ல எங்கள் தலைவரை வந்து இதே மாதிரி தான் சொல்லிகிட்டே வந்தாங்க ஒவ்வொன்றா. அவர் நடிகர், அவர் ஆள முடியுமா, நடிகர் வேட்பாளர்களை உருவாக்க முடியுமா, நடிகர் கூட்டம் கலைந்து போகும், இதெல்லாம் அவங்க சொன்னது. எல்லாத்தையும் தவிடுபொடி ஆக்கி விட்டுத்தான் களத்தில் இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். வாகை மலர் விரிந்து வாசம் வீசுகிறது, வெற்றி கொடி பறந்து கொண்டிருக்கிறது. 2 யானைகளும் இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு கழுத்திலே பொன்மாலை போடப்பட்டிருக்கிறது. வாகை மலரோடு நாங்கள் எங்கள் வழிப்பயணத்தை தொடர்கிறோம். நன்றி. இப்போ வந்து தாவேக்கா வந்து 108 இடங்கள் பெற்றிருக்கு, பெரும்பான்மைக்கு 112 தேவைப்படுது. இப்போ எந்த கட்சியெல்லாம் வந்து அலைன்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்? காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? என்ன போயிட்டு இருக்கு? அது தளபதி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு தாங்க நாங்கள் கட்டுப்படுவோம். எங்களோட அபிப்பிராயம் இது. எங்களுக்கு பிறகு எங்கள் விஜய் ஜெயிச்சது, அவர் ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. இவ்வளோ இடம் எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? எதிர்பார்த்தது தான், ஆனால் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தா கொஞ்சம் கம்மியாக போயிடுச்சு. 110 108 வந்துச்சு. இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறோம். நாங்கள் யார் கூட கூட்டணி வேணால் தலைவர் மட்டும் சுயேட்சா நிற்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். திமுக இந்த அளவு கீழே போகணும்னு பார்த்தீங்களா? அது ஆனால் விஜய் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்த்தா வந்துட்டாரு. அது வரைக்கும் சந்தோஷங்க. விஜய் வந்தால் பெண்களுக்கு எல்லாம் முன்னாடி கொடுத்து பண்ணுவாருங்களா? வந்தாருன்னா எங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு, முழுக்க முழுக்க சேஃப்டி. அவர் இருந்தாலே எங்களுக்கு போதும். அவர் வேணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், அதே மாதிரி கிடச்சிட்டாரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் நடிகர், அவருக்கு என்ன அரசியல் துறையின் மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க, அவரு நாட்டை பார்த்துப்பன் மாதிரியும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்ல? அப்படி பார்த்தா எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எல்லாம் நடிச்சுட்டு தானங்க அரசியலுக்கு வந்தாங்க. யாருங்க நடிக்காத அரசியலுக்கு வந்தா? அப்படி பார்த்தா விஜயும் அப்படி தாங்க. அவரை மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அப்படி பார்த்தா எம்ஜிஆர் எப்படி இருந்து எப்படி வந்தார், அந்த மாதிரி இவர் எம்ஜிஆர் மாதிரி வருவாருங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க. சரி. இப்போ வந்து 108 இடங்கள் தாவேக்கா பெற்றிருக்காங்க. ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை 112 தேவைப்படும். இப்போ எந்த கட்சி கூட எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நினைக்கிறீங்க? காங்கிரஸ் வர மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க வந்து தான் அவங்க வழி இல்லை. வந்து ஆட்சியிலும் அதிகாரத்துலையும் பங்குன்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து தளபதியும் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து மினிஸ்ட்ரி எதுவும் கொடுப்பாங்களா அந்த மற்ற கட்சி வந்தாலுமே? அது தளபதி தான் முடிவு எடுக்கணும். எல்லாம் எங்களெல்லாம் கற்றுக்கிட்டீங்க, ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அதிலிருந்து மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு நம்ம தளபதியை வந்துட்டார். இதுக்கு மேலே எல்லாமே நல்லபடியாக முடிவு எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. யாருக்கு அமைச்சர் கொடுப்பாரு, உழைச்சவங்களுக்கு முதலிடம்னு சொன்னார். ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்க சொல்ல உழைச்சவங்களுக்கு முதலிடம் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி அமைச்சர்ன்றது வந்து அவர் உழைச்சவங்களுக்கு தான் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து அவர் நடிகர்னு சொல்கிறாங்க. இவங்க இந்த தொண்டர்கள் எல்லாமே தற்கூரின் மாதிரி சொல்கிறாங்க. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்க கேட்க மாட்டேற மாதிரியும் விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் ஆண்ட காலத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு வயசு, அதாவது 8 9 வயசு இருக்கும். அப்போல்லாம் எங்களுக்கு கட்சினா என்னான்னு தெரியாது. படித்து காலேஜுக்கு போனோம், அப்பவும் கட்சினா என்னான்னு தெரியாது. நம்ம தளபதி வந்த பிறகு கட்சின்னா என்னான்னு சின்ன குழந்தை கூட சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம தளபதி முன்னே வந்துக்கிறாங்க. அது பிடிக்காதவங்க சில பேர் அப்படி தான் புரளி கிளப்புவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. நம்ம தளபதி வந்த பிறகு சின்ன பசங்க கூட விசில் அடித்து இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லுதுன்னா, இப்போவே அரசியல்னா என்னான்னு 5 வயசு குழந்தைக்கு கூட தெரியுது. அதுலேருந்தே நம்ம எவ்வளோ ஒரு லெவல் வந்திருக்கிறோன்னு தெரியுது இல்லையா? சரி.